அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் நேற்று பொடுபோக்கை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் இறைவனை மறப்பதை பற்றி பார்க்க போறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே நோய்தான், சற்று வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் இரண்டிற்குமே ஒரே மருந்து தான். இந்த மருந்தை பார்ப்பதற்கு முன்பதாக இறைவனை மறுப்பது, அதே போன்று மறப்பது யாருடைய பண்பா இருக்குன்னு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனை குறி காட்டுவான், வலா தகூனு கல்லதீன நசுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவரை போன்று ஆக வேணும் குறி காட்டுறான். அல்லாஹ்வை மறந்தவங்கன்னா யாருன்னு சொன்னா அவர்கள் தான் முனாஃபிகீன்கள். இந்த முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்கள், அல்லாஹ்வை மறந்து வாழ்பவர்கள். அல்லாஹ்வை மறப்பதே பெரும்பாகும். அல்லாஹ் குர்ஆனிலே குறி காட்டுவான், ஒரு சில நபர்கள் துன்பங்கள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டால், கவலை ஏற்பட்டால் அல்லாஹ் கிட்ட வருவாங்க. இதுவே அல்லாஹ் அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை, அந்த கவலையை அல்லாஹ் போக்கிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. இந்த பண்பும் முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த முனாஃபிக்கின்கள் யாருன்னு சொன்னா, நாவால் ஈமான மொழிவாங்க, களிமா மொழிவாங்க, உள்ளத்தை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க தான் முனாஃபிக்கின்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்திற்கு பிறகு ஈமானை ஏற்றுக்கொண்ட சில பேர் முனாஃபிக்கா வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா இவங்க தான். யாரு? அல்லாஹ்வை மறந்து வாழ்றவங்க ஒண்ணு. ரெண்டாவது, துன்பங்கள், கஷ்டங்கள், கவலை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்ட்ட போய் நிற்பாங்க. ஆனால் கவலையால் நீக்கப்பட்ட பொழுது, கஷ்டம் நீக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வை மறந்து வாழ்வாங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நமக்கு கவலை வருது, துக்கம் வருது, கஷ்டம் வருதுன்னு சொன்னா பள்ளிவாசல் போறோமா இல்லையா, தொழுகிறோமா இல்லையா, துவா செய்றோமா இல்லையா? ஆனால் அதே கவலையை, அதே கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிறான்னு சொன்னா நாம் பள்ளிக்கு போறோமா? போறதே கிடையாது. இதுவும் முனாஃபிக்குடைய பண்பாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை மறப்பதே முனாஃபிக்குடைய பண்பாக தான் இருக்கின்றது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், இன்னல் முஃமின, நிச்சயமாக முஃமின்கள், ஹம்முஹு, அந்த முஃமின் கவலை என்பது தொழுகையாக இருக்கும், நோன்பாக இருக்கும். அதுவே முனாஃபிக்குடைய கவலை என்பது உணவாக இருக்கும், தண்ணீராக இருக்கும், குடிபானங்களாக இருக்கும். எப்படி அந்த கால்நடைகள், அந்த ஆடு மாடுலாம் இருக்கா இல்லையா, அது கவலை என்ன இருக்கும்? சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, தண்ணி கிடைக்குமா கிடைக்காத கவலை இருக்குமா இல்லையா? அதே போன்ற கவலை தான் முனாஃபிக்குக்கும் இருக்கும். ஏன்னா அவர் அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார். அவர் இபாதத் செய்ய மாட்டார், தொழுக மாட்டார். அதே போன்று மூமின் என்பவர்கள் மஷ்கூலுன் பி சதகத்தி, அவர்கள் வாரி வணங்கக்கூடிய விஷயத்துல, சதக்கா செய்கிற விஷயம் ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்விடம் பாவமன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ் கிட்ட பாவமன்னிப்பு தேடுவாங்க மூமின்கள். ஆனால் முனாஃபிக்கீன்கள் ஆசையில் ஈடுபடுவார்கள், அவர்கள் பேராசை கொள்ளுவார்கள். அதே போன்று இந்த முஃமின்கள் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால், கவலை ஏற்பட்டால் அல்லாஹ்வை மட்டும்தான் கேட்பாங்க. ஆனா இந்த முனாஃபிக்கீன்கள் கஷ்டம் ஏற்பட்டால், சோதனை ஏற்பட்டால் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாரையும் போவாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கடன் தொல்லை ஏற்படுது, இந்த கவலை ஏற்படுன்னு சொன்னா, நோய் வருதுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மேட்ட போவோம், அல்லாஹ்ட்ட போவோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் கிட்ட போனோம்னு சொன்னா நம்ம ஈமான் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ்வை தவிர முதல் சின்ன அல்லாஹ் வரலன்னு சொன்னா நம்ம ஈமான் பரிபூர்ணம் ஆகலன்னு தான் அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஈமான் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று முஃமின்கள் செல்வத்தை காட்டிலும் மார்க்கத்தை முற்படுத்துவார்கள். இது முனாஃபிக்கீன்கள் மார்க்கத்தை காட்டும் செல்வத்தை முற்படுத்துவார்கள். அதே போன்று முஃமின்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும் என்று சொன்னால் அல்லாஹ்ட்ட மட்டும் தான் போவாங்க. முனாஃபிக்கீன்கள் அவங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதே போன்று முஃமின்கள் நல்ல விஷயங்கள் செய்வார்கள், அழுவார்கள். முனாஃபிக்கீன்கள் கெட்டதை செய்வார்கள், சிரிப்பார்கள். முஃமின்கள் தனியாக செய்கின்ற அமலை நேசிப்பார்கள். முனாஃபிக்கீன்கள் மக்களோடு மக்களை கலந்து வாழ நேசிப்பார்கள். இறைவனை யார் மறந்து வாழ்றாங்களோ அவரோடு பழகுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முனாஃபிக்கீன்கள்.
அதே போன்று மூமின்கள் அவர்கள் குழப்பத்தை பயப்படுவார்கள். அது மட்டுமல்ல, நல்ல விளைச்சலை எதிர்பார்ப்பார்கள். முனாஃபிக்கின்கள் அவர்கள் கெட்டதை ஏற்படுத்த விரும்புவார்கள், கெட்ட விளைச்சலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அதே போன்று மூமின்கள் தலைமை பண்பை விட்டு தவிர்ந்து வாழுவார்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு மத்தியில் சுமூகத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த முனாஃபிக்கின்கள் தலைமை பண்பை நேசிப்பார்கள், மக்களுக்கு மத்தியில் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த மூமின்கள் நல்லதை ஏவுவாங்க, தீவை தடுப்பாங்க. முனாஃபிக்கின்கள் கெட்டதை ஏவுவாங்க, நல்லதை தடுப்பார்கள். முனாஃபிக்கின் யாருன்னு சொன்னா அல்லாவை மறந்து வாழ்றவங்க முனாஃபிக்கின்கள். அந்த முனாஃபிக்கின்கள் இபாத் செய்ய மாட்டாங்க, நல்ல அமல் செய்ய மாட்டாங்க, துனியாவை நேசிப்பாங்க, தீனை நேசிக்க மாட்டாங்க, பேராசைக்குள்ளதா இருப்பாங்க, நல்லதை ஏவ மாட்டாங்க. இதெல்லாம் அல்லாவை மறந்து வாழ்றோம்னு சொன்னா நம்மகிட்ட தன் பண்பு வந்துடும், பாதுகாக்கணும். அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே குறி காட்டுவான், இக்தரப லின்னாசி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தி முஅரிலூன். மக்களுக்கு அந்த மக்களுடைய அந்த கேள்வி கணக்கு நெருங்கி வந்துருச்சு. ஆனா அந்த மக்களும் அந்த விஷயத்தை விட்டும் பொடுபோக்காக இருக்கிறாங்க, மறந்து வாழ்றாங்க. யோசிச்சு பாருங்க, மரணம் நெருங்கி விட்டது, மறுமை நாள் நெருங்கி விட்டது. நெருங்கி விட்ட பொழுதும் கூட அந்த முனாஃபிக்கீன்கள், அந்த அல்லாவை மறந்து வாழக்கூடியவர்கள் இன்னும் அவங்க மறதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் வாழ்றாங்க தெரியுமா? அதையும் போடுறாங்க பாருங்க. அவர்கள் அதிகமாக உலகத்தில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அல்லாவை மறந்து வாழ்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், மஸலுல்லதி எதுக்கு ரப்பஹு வல்லதி லா எதுக்கு ரப்பஹு. அல்லாஹ்வுடைய நினைவில் வாழ்பவருக்கு உதாரணமாகிறது யாருன்னு சொன்னா மஸலுல் ஹய்யி, அந்த உள்ளம் தான் உயிருள்ள உள்ளம். யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களோ அந்த உள்ளம் என்பது மரணித்த உள்ளம் என்பதாக கூறி காட்டுறாங்கன்னு சொன்னா, நம் உள்ளம் ஒளி பெற வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளம் முழுக்க இறைவன் நிறைந்து வாழ வேண்டும், நினைவோடு வாழ வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுவார்கள், இன்னல் அபுத இதா அதுநப தன்பன். ஒரு அடிமை பாவம் செய்து விட்டால் நுகித ஃபீ கல்பிஹி நுக்தத்தல் சௌதா, அவர் உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி பதியுமா. பாவம் என்று சொன்னால் அந்த பாவம் லிஸ்ட்ல ஒரு பாவத்தை கொண்டு வராங்க பாருங்க, இறைவனை மறப்பதும் பாவமா. நாம் இறைவனை மறந்து வாழுகின்ற பொழுதும் கூட நம் உள்ளத்தில் அது கரை படிந்து அந்த கரை பெருசாக 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 கஸ்வத்துல் கல்பாக கனமான உள்ளமாக ஆகிவிடும், கல்லுப்ப உள்ளம் ஆகிவிடும். எனவேதான் நமக்கு அழுகியே வராத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சில பேர் என்ன இருக்கலாம், நான் துவா கேட்கிறேன் ஹஸ்ரத்து, அழுகியே வரலன்னு சொன்னா நம் உள்ளம் பாவத்தால் நிரம்பி இருக்கின்றது, அதுல ஒரு பாவம்னு சொன்னா இறைவனை மறப்பதும் பாவமாக தான் இருக்கின்றது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இப்ராஹிம் அதுவும் ரஹிமஹுல்லாஹ் கேட்டாங்களா, இமாமே நான் துவா செய்யறேன், ஆனா அல்லாஹ் என் துவாவை கபூல் செய்யவே மாட்டான்னு சொல்லுகின்ற பொழுது அந்த இப்ராஹிம் அதுவும் ரஹிமஹுல்லாஹ் குறி காட்டினார்கள், உன்னுடைய இதயம் மரணித்து விட்டதுன்னு சொன்னாங்களா. எப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நபர் சொன்னாங்களாம், நீ அல்லாஹ்வை அறிந்திருக்கிற, ஆனால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படி நடக்கவே இல்லை ஒண்ணு. ரெண்டாவது, நீ குர்ஆனை படிக்கிற, ஆனால் அந்த குர்ஆன் பிரகாரம் நீ வாழ மாட்ற. மூன்றாவது, நீ மரணத்தை அறிந்திருக்கிற, ஆனால் அதற்கு எந்த தயாரிப்புமே செய்யறேன்னு சொன்னாங்களா இமாம் அவர்கள். சொன்னா நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம் குர்ஆனை ஓதுறோம் தான், அதே போன்று அல்லாஹ் தெரியுதுதான் நமக்கு, மரணமும் தெரியுதுதான் நமக்கு. இந்த மூன்றும் அறிந்து செயல்பட யோசிச்சு பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற துவா கபூலாக இல்லைன்னு சொன்னால் நமக்கும் இது போன்ற நோய் ஏற்பட்டுதான் அர்த்தம். அதே போன்றுதான் இந்த மறதியின் அடையாளம் 5 இருக்குது. முதல் விஷயம், தொழுகையில் அவர் கவனக்குறைவாக இருப்பார். இரண்டாவது, குர்ஆனை ஓதுகின்ற விருப்பமே ஏற்படாது. மூன்றாவது, பாவத்தை ரொம்ப சாதாரணமா செய்வார். நாலாவது, உலகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஐந்தாவது, அவர் நினைவுல மரணமே இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வை மறப்பதை விட்டு பாதுகாத்து வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.